அதிகமாக இயேசுவை தேடுங்க. அதிகமாக நொடிக்கு நொடி அவர்கிட்ட போய் நில்லுங்க. அவரை கூப்பிட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஐயோ, நான் இந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிடுவேனோ, நான் இந்த வியாதியால் வெட்கப்பட்டு போயிடுவேனோ, என் பசங்களால் என் பிள்ளைங்களால் வெட்கப்பட்டு போயிடுவேனோ. எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த கடனால் வெட்கப்பட்டு போயிடுவேனோ? இல்லை இல்லை இல்லை. எவ்வளோக்கு அதிகமாக இயேசுவை தேடுறீங்களோ நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். இன்றைக்கி இயேசுவை பார்த்தீங்களா? பேசுனீங்களா? அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிங்களா? பைபிள் படிச்சிங்களா? ஒரு பாட்டாவது பாடினீங்களா? துதிச்சிங்களா? அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நல்ல வெளிச்சம் வரும். வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சமெல்லாம் இயேசுக்கிட்ட தான் வாங்கிக்க முடியும். அவரை பார்க்க பார்க்க நம்ம வாழ்க்கைக்கு நல்லா வெளிச்சம் வந்துடும். லைட்டு முன்னாடி நீங்கள் உட்காரணும் இல்லை? அப்போ தானே நம்மளுக்கு வெளிச்சம் வரும். லைட்டே இல்லாத இடத்துல போய் உட்காந்தா வெளிச்சம் வருமா? வராதுல. இருட்டில் போய் உட்காந்தா வெளிச்சம் வருமா? லைட்டு எங்கே இருக்குதோ அங்கே தேடி போய் உட்காந்தா நம்மளுக்கு வெளிச்சம் வரும். ஏசு எங்கே இருக்காரோ அங்கே தான் நம்மளுடைய அப்படியே நோக்கி பார்க்கணும் அவரையே. அப்போ பார்க்க 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 எப்போதும் வெளிச்சம் இருக்கும். பிரகாசம் அடைஞ்சிட்டே இருப்பீங்க எல்லா இடத்துலையும். உங்கள் தொழிலில் பிரகாசம் அடைவீங்க, உங்கள் வேலையில், உங்கள் படிப்பில், எல்லா இடத்துலையும் பிரகாசம் வரும். அவரை நோக்கி பார்க்கணும். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப பிரச்சனையாக இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னாங்க. சரி, அவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறாங்களே பைபிள் படிச்சிங்களா கேட்டேன். பைபிள் படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போனீங்களா? சர்ச்சுக்கு போய் 3 வீக்ஸ் 3 வாரம் ஆயிடுச்சான் அவங்க. அப்போ எப்படிங்க வாழ்க்கையில் பிரகாசம் வரும்? எல்லா பிரச்சனையும் நிற்குது அவங்களுக்கு. நான் என்ன நினச்சேன்னா, அவங்க நல்ல ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. சின்ன சபை தான். ஓகே, சரியாயிட்டாங்க, இனிமேல் அவ்வளோதான், நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை நினச்சேன். ஆனால் அவங்க பைபிள் கூட படிக்கலை. உடனே பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சேன். எத்தனை பேர் இன்றைக்கி பைபிள் படிக்கலை? பைபிளை எடுங்க, படிங்க. பைபிள் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு படிங்க. வேத வசனம் நமக்கு இருட்டில் கூட வெளிச்சத்தை கொடுக்கும். இருட்டாக இருக்குது வாழ்க்கை, யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ மாதிரி இருக்குது. பைபிள் எடுத்து படிங்களேன், வெளிச்சம் வந்துடும். சரிங்களா? தேவனை பார்த்தா தாங்க வெளிச்சம் வரும். லைட்டில் உட்காந்து தான் வெளிச்சம் வரும், சும்மாலாம் வந்துடாது. சரிங்களா? ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும், அவர்கிட்ட பேசணும். எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும்.